சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அண்ணே, எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி கேட்காமையும் என்னால இருக்க முடியல. கேட்டு தொலை. மாசா மாசம் என் கூட உக்காந்து மளிகை கணக்கு, வீட்டு கணக்கெல்லாம் பாக்குறீங்க. அதுல ஒரு 500 1000 அதிகமா போனா கூட என்ன மிக்ஸில போட்டு அப்படியே கிறுன்னு அரைச்சிடுறீங்க. செலவு ஏன் இந்த மாசம் அதிகமாச்சுன்னு அப்படியே என்ன கொடன்னு கொடைறீங்க அண்ணி. ஆனா இப்படி அனாமத்தமா இங்க லட்சமா பணம் போகுதே, இதுக்கு என்ன அண்ணி சொல்றீங்க? சுபத்ரா! ஐயோ அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வைக்காதீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். கோவில்ல டொனேஷன் கொடுத்தா கூட புண்ணியம் உண்டாகும் அண்ணி. அண்ணி, இவ சேட்டுக்கிட்ட நகைய விப்பாளா, நீங்க அதை செட்டில் பண்ணுவீங்களா? இவளோட ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குவாளா, அதையும் நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா? ஐயோ, என்ன அண்ணி நடக்குது இந்த வீட்ல? நான் சம்பாதிக்கல, ஆனா இதெல்லாம் நான் பாக்கும்போது அப்படியே கபகபன்னு என் வயிறெல்லாம் எரியுது அண்ணி. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இதெல்லாம். இதனால உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? என்ன பண்றது சுபத்ரா? தேவிக்கு நான் ஏதோ பூர்வ ஜென்மத்துல கடன் பட்டிருக்கேன் போல இருக்கு. என்ன பாவம் பண்ணணும், இப்படி பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கு. இல்லனா போக போறது ஏமான மரியாதை தானே. பிரபலமா இருக்கிற பாவத்துக்கு இந்த கப்பத்தை கட்டுறேன். இதோட இது முடியும் நினைக்கிறீங்களா நீ? இன்னும் வெளிய லைன் கட்டி நிப்பாங்க போல இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தரா வருவாங்க பாருங்களேன். அப்படியே இவகிட்ட கேட்டா அப்படியே சத்தியம் பண்றேன்னு அப்படியே அர்ஜுன் நம்ப விட்ட மாதிரி ஒவ்வொரு சத்தியமா பொய் சத்தியமா எடுத்து விடுறா. நான் ரொம்ப யோகியோ நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு அப்படியே வாய் கூசாம பொய் சொல்லுவா.